ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24 பாஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வேறு லெவலில் ஒரு குறும்படம் போட்டாங்க. ஃபைட்டு ப்ரமோ அப்படிங்கிறது. ஃபைட்டு ப்ரமோனா நம்ம பாரு இல்லாமல் எப்படி கொக்கா பாருவா அப்படின்ற மாதிரி சும்மா வேறு லெவல் ஃப்ரேம்ஸுங்க. எந்த ஒரு ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. ஆனால் பாரு வர்ற ஃப்ரேம் சும்மா மன்னிப்பு கேட்கறதா இருக்கட்டும், அடித்து நொறுக்கினதா இருக்கட்டும், ஒவ்வொருத்தண்டையும் கேள்வி கேட்கறதா இருக்கட்டும், பாரா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃப்ரேம் பாருவோடது ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பாரு இன்னும் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு இந்த சீசனில் இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும், கம்ப்ளீட் பேக்கேஜாக. பட் ரம்யா நிறைய இடத்துல டாமினேட் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் டாமினேட் பண்ணார் நிறைய இடத்துல. அப்புறம் கானா வினோத் கூட அந்த அளவுக்கு தெரியல. பட் டாமினேஷன் அப்படிங்கிறது வாட்டர்மெலன் அண்ட் பார்வதி தான். அதுக்கடுத்து ரம்யாவும் பிரவீன் ராஜும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. எல்லாரோடைய இதுவும் வந்துச்சு, கனியோடது கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு இந்த மாதிரி. பட் வெளியே போன பார்வதியே அந்த பயங்கரமாக ஒரு குறும்படத்தை ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது இதுதான் நாங்கள் சொல்கிறது சீசன் 9னா பாரு தாண்டா கேமரு, பாரு தான் சீசன் 9 அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். திவாகரும் சீசன் 9 அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஷுவலாக எப்படி இருந்துச்சு? வேற லெவலில் இருந்துச்சா? இதுதான்டா உண்மையான வெற்றி. மக்களுடைய வின்னராக யாரா இந்த சீசனில் வச்சுருக்காங்க? ரெண்டு பேர் தான்டா. ஒன்று கானா வினோத், இன்னொன்று பாரு. வேறு யார் வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? கானா வினோத் கூட வெளியே ஏன்டா இந்த ஆள் பெட்டி எடுத்தாங்கிறது தான் திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த வர கேமில் அவர் எவனுக்கும் பிடிக்கல. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா பண்ணார், அவ்வளோதான். அவர் ஆஸ்பெக்டில். பட் இந்த ஒரு கேமாக இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபர்ட் போட்டு 90 days இப்படி தான் நான் கேம் அணுகணும், இந்த மாதிரி எல்லாருடைய முகத்திரையும் கிளிக்கணும் அப்படின்றதுல பிக் பாஸ் ஃபார்மெட்டுக்கான உருவெடுத்து தைச்ச ஒரு பொண்ணுடா அது. அதை போட்டு அசால்ட்டாக முடிச்சு விட்டீங்களா அப்படின்ற மாதிரி. ஆனால் நீங்கள் மறைக்கலாம் அதை, ஆனால் மறுக்க முடியாது. சீசன் 9 நீங்கள் எப்போ திருப்பி பார்த்தாலும் அதில் பார்வதான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த வாட்டர்மெலன் இஷ்யூவை, வாட்டர்மெலனை ரொம்ப போட்டு டார்கெட் பண்ணுறாங்க, புள்ளி பண்ணுறாங்க. வினோத்லாம் துப்புனார் வாட்டர்மெலன் துப்புனான்னு சொல்லி அவரை போய் கேட்குறாங்க, வினோத்தை கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வாட்டர்மெலன் உள்ளே வச்சு அவர் பெண்கள்கிட்ட தவறாக அணிஞ்சிட்டாருன்னா பிக் பாஸை சொல்லணும், இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு அங்கெல்லாம் அவருக்கு நிறையா ஃபுல்லாக வாக்குறுதி கொடுத்துட்டு அவருக்கு பவுண்டரியை செட் பண்ணாமல் ஓகே வாங்கன்னு சொல்லி அப்புறம் குத்துதே குடையுதே அப்படின்ற மாதிரி சொன்னால் அவருக்கு எப்படி? இவங்க வாட்டர்மெலன் வெறுப்பேற்றுறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் போய் காஜி பிடிச்சவங்க திவ்யா போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. போய் அவளுக்கு நிறைய இடத்துல அன்கம்ஃபர்டபுள் ஆகுது போய். பட் இருந்தாலும் இவங்களா போய் உட்காந்துக்கிறாங்க, கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறானுங்க, கட்டி பிடிச்சிக்கிறானுங்க, படுத்துக்கிறானுங்க போய் மடியில். அந்த மாதிரி அவரை வெறுப்பேற்றணுன்ட்டு, டேய் அவரை வெறுப்பேற்றுற மாதிரி இல்லைடா, நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது திவ்யா கிட்ட அப்படின்ற மாதிரி. இதுக்கு அதுவே தேவை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் பிக் பாஸ் தயவு செஞ்சு இது எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. வெறுப்பேற்றி என்ன பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறது தெரில. அவரை புள்ளி பண்ணி கான்ஸ்டண்ட்டாக ட்ரிகர் பண்ணி வாட்டர்மெலனை அவர் தப்பு பண்ணுறத அடையாளப்படுத்தி பிக் பாஸ்ட்டை சொல்லுங்கள், அவ்வளோதான் மேட்ரு. அதை விட்டு இன்னும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? அடுத்து இன்னும் 2 டாபிக்கள் நடந்துச்சு லைவில். என்னன்னா இந்த அப்சரா வேறு குறுக்கு நடுக்கு ஓடிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த மாதிரி நான் இன்னைக்கு அழுதுட்டு இருந்தேன்ல ஒரு நாள் வீட்டில், ஒரு நாள் ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. இதுக்கு அது அழுகுதுன்னு சொல்லி வாரத்தில் பார்த்தா அது சபரிமலை இருக்க ஃபீலிங்ஸ் அந்த அம்மாவுக்கு. ஒரு வாரத்திலே மயிரை பிடிங்கிருச்சு இந்த அம்மாவுக்கு ஃபீலிங்ஸ். அப்படியே வந்துட்டாலும் அப்படியே ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது வியானாட்டே சொன்னாங்களாம். வியானா ரம்யாட்ட சொல்லி இப்போ 2 பேரும் ரொம்ப கலாய்க்கிறாங்க. சரி, அப்படி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தால் போய் சொல்லிடு சபரிட்டான்னு சொல்லி திவ்யா சொல்லுது. உடனே அதெல்லாம் வேணாம், நீ நான் வெளியே போய் பார்த்துக்கிறேன், எனக்கு இங்கே சொல்ல பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்றது. சரி ஓகே, அப்படி நீ கலாய்க்காதான் சொல்லிடு வியானா கிட்டேயும் ரம்யா கிட்டேயும். நீ எதுக்கு கலாய்க்க சொல்கிற? கலாய்க்கான்னு சொல்லிட்டு வெளியே போய் வேணா பார்த்துக்கோன்னு சொல்லி திவ்யா கரெக்டாக சொல்லிடுச்சு. சரி, ஏற்றி விட்டு பார்த்துச்சு சபரியை காலி பண்ணலான்ட்டு. சபரி அடையே முடிச்சுன்னு தான் இருப்பான், அவனுக்கு தெரியாது இந்த விஷயத்துவே. இந்த விஷயம் நடந்துச்சு லைவில். சரியா? இது என்னடா அது கேவலமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. இது ஒரு லவ், இது ஒரு ரிவ்யூ பண்ணுற மாதிரி. அடுத்து இன்னொன்று பாருங்கள். ஆதிரை வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, உள்ளே கட்டி பிடிச்சது தப்பாக இருக்குல்ல. எஃப்ஜே வெளியே எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான். ஆனால் உண்மையிலே எஃப்ஜேக்கு வெளியே கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? அவன் போஸ்ட்லாம் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தா என்ன மட்டும் திட்டுறாங்க, அவனை திட்ட மாட்டாங்க யாரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவனே திட்டினோம், நீ பார்க்கலாம் என்ன பண்ணுறது? நீ ஒன்றை திட்டதை மட்டும் பார்த்துட்டு இருக்க. அந்த முதலையும் பொறுக்கி போய் நம்ம எப்பயோ சொல்லியாச்சு. அப்புறம் என்ன, நீ பெரிய பொறுக்கி, அவனும் ஒரு எச்ச பொறுக்கி, அவ்வளோதான். 2 பேரும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கன்றத தெரியவே இல்லை. இப்போ பார்க்கும்போது அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து லவ் கிவ்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனே அந்த ஒரு போர்ஷன் மட்டும் பார்வை எனக்கு பிடிக்காது, கமருந்து கூட இருக்கிறது மட்டும். ஏன்னா அது கேடு கட்டத்தனமாக இருந்தது அப்படிங்கிறது தான். பட் ரியல் ஃபீலிங் கூட்டிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். அதெல்லாம் நம்ம அடுத்து வச்சுருவோம். பட் எனக்கு தெரிஞ்சு ஆதிரை இப்போ தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் தான் சொசைட்டி நான் தப்பாக சொல்லணும். ஏன்னா ஒரு பையன் பண்ணுறது அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுறாங்க, ஒரு பொண்ணுனா போட்டு அடிக்கிறாங்க, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அரோரா என்ன பண்ணுறது, அதுக்கு தான் அம்மா நீ பேசாத ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அரோரா கிட்ட அதை பேசிகிட்டு இருந்தாங்க. பட் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரைக்கும்.